வணக்க நண்பர்களே. முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திட்ட பிறகு அடுத்ததாக அவர் செஞ்ச செயல் தான் ஒட்டுமொத்த இந்தியாவே நெகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கு. அதாவது தான் வெற்றி பெற்ற பிறகு ஆணவத்தில் ஆடாமல் எனக்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க, நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கெத்தாக காலரை தூக்கி விடாமல் நேரடியாக அவங்க முன்னாடி போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கின விஷயம் ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு அவருக்கு பல தரப்பிலிருந்து எதிர்ப்பு வந்துச்சு. நேற்று கட்சி ஆரம்பித்து உடனடியாக முதலமைச்சர் ஆயிடுன்னு சொல்லி கனவு கண்டுட்டு சில பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. சினிமாவில் 4 படம் நல்லா ஓடுனா உடனடியாக முதலமைச்சர் ஆயிடுன்னு சொல்லி கனவு கண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் அதிகமாக வைக்கப்பட்டது. குறிப்பாக திமுக சைடிலிருந்து அதிகமான விமர்சனம் வந்தது. காரணம் என்னென்னா, விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பை தான் அதிகமாக எடுத்தார். அதனால் திமுக சைடிலிருந்து அதிகப்படியான பதிலடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா சீமான விஜய் அவர்கள் சீண்டவே இல்லை. ஏன்னா சீமானை அவரை பொருட்டாவே நினைக்கல. ஆனால் சீமான் கட்சி விஜய் தான் முதல் எதிரிங்கிற மாதிரி சீமானிலிருந்து அவங்க கட்சியில் இருக்கிற தொண்டர்களிலிருந்து அவங்களுடைய 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திகிலிருந்து எல்லாருமே விஜயை பர்சனலாகவே அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. விஜயை ஒரு தற்கூரி கூட்டத்தின் தலைவன் என்னும், அவரை ஃபாலோ பண்ண தொண்டர்கள் எல்லாம் தற்கூரிகள் என்னும், அணில் குஞ்சுகள் இன்னும் என்னென்னமோ கேவலமான வார்த்தைகள்லாம் சொல்லி சீமான் கட்சிக்காரங்க இன்னும் அடிமட்ட லெவலுக்கு இறங்கி போயிட்டு விஜயை திட்டின கதையும் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் விஜயை தவிர, விஜயோட கட்சிக்காரர்களை தவிர இந்த தேர்தலில் விஜய் போட்டியிட்ட ஒரு காரணத்துக்காக ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் விஜயை திட்ட ஆரம்பித்தாங்க. இது பொதுமக்களுக்கு ஒருவித வெறுப்புணர்வு ஏற்பட்டது. அந்த பையன் அப்படி என்ன பண்ணிட்டாப்புல, அந்த மனுஷன் அப்படி என்ன பண்ணிட்டாப்புல, அவர் அரசியலுக்கு வந்தது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லி பெருவாரியான மக்கள் விஜய்க்காக ஆதங்கப்பட்டாங்க. இவங்களே ஆண்டுகிட்டு இருக்கணும், மாறி மாறி அவங்களே ஆளணும்னு சொல்லி நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இவங்க 60 வருஷமா நாட்டை ஆண்டுகிட்டு வராங்க, எந்தவித வளர்ச்சியும் இல்லை. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. அங்கங்கே போதைப் பொருளை போட்டு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனால் புதுசாக ஒருத்தன் அரசியலுக்கு வர ஆரம்பித்த உடனே இவங்கெல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த மனுஷனை தாக்குறாங்கன்னு சொல்லி பொதுமக்களுக்கு விஜய் மீது ஒரு அனுதாபம் வந்துருச்சுன்னு தான் சொல்லலாம். பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிள்ளையார் பிடிக்க போயிட்டு குரங்கா மாறின கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் இந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் நடந்திருக்கு. எதிர்க்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து விஜயை அட்டாக் பண்ணணும், அவருடைய மனசோட சமநிலையை உடைக்கணும், அவரை அரசியலை விட்டு ஓட விடணும், ஏண்டா அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் விஜயை பற்றி நோண்ட ஆரம்பித்தாங்க. விஜய் குறிப்பாக அந்த த்ரிஷா விஷயத்தில் விஜய்க்கு மன உளைச்சல் ஏற்படுத்தி பின்னுக்கு தள்ளணும்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் இந்த இடத்துல விஜயோட ரசிகர்கள் அவருக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பொதுமக்களுமே இந்த இடத்துல எவன் தான் அரசியலில் வந்து 2 பொண்டாட்டி வச்சுக்கல அப்படிங்கிற மாதிரி பேசுகிற அளவுக்கு கூட இவங்களுடைய எதிர்ப்பு வந்து அவங்களுக்கு எதிர்வினையாக மாறி நிற்கிது. ஏற்கனவே சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருந்த விஜய் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வர தெரியப்பட்ட, நன்கு அறிமுகம் ஆகப்பட்ட ஒரு நபராக இருக்கார். மேற்கொண்டு இவர் மீது அவதூறு பரப்ப அந்த குழந்தைகளுக்கும் சரி, முதியவர்களும் சரி, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் சரி, இவங்க பேசுகிறதெல்லாம் அநியாயம், விஜய் அப்படிங்கிற ஒரு ஆளை இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு விரட்டுறாங்களே, இது என்ன நியாயம்னு சொல்லி தமிழக மக்களுக்கு விஜய் மீது ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு அனுதாபம் வந்துருச்சுன்னு தான் சொல்லலாம். இப்படி விஜய் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த பதவி அடையிறதுக்குள்ள அவர் பட்ட அசிங்கங்கள், அவமானங்கள் ஏராளம், சொல்லி மாளாது. அந்தளவு எதிர்க்கட்சிகள் விஜய் மீது அவதூறாக நிறைய பேசியிருக்காங்க. குறிப்பாக திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தான் இதில் அவங்க எங்கே போகிறாங்களோ அவங்களுடைய கொள்கையை எடுத்து சொல்கிறாங்களோ இல்லையோ, இப்போ சமீப காலமாக விஜயை பற்றி பேசுகிறது தலைவர்லேருந்து தொண்டர்லேருந்து அவங்க எல்லாருமே அவதூறு பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, நாம் இப்போதைக்கு சிஎம் ஆகணுமா ஆக வேண்டாமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படியாவது நமக்கு எதிராக வந்து நிற்கிற, நமக்கு இடைஞ்சலாக வந்து நிற்கிற விஜயை வீட்டுக்கு அனுப்பணும், விஜய் அப்படிங்கிற அந்த சக்தியை அழிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய முழு மூச்சாக இருந்துச்சு. ஏன்னா சீமானுக்கு மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஆதரவு இருந்துச்சு. திமுக அதிமுகவை பார்த்து எங்களுக்கு சலிச்சு போயிடுச்சு, இதுக்கு மாற்று சக்தியாக ஒருத்தர் வரமாட்டாரா, இப்போதைக்கு சீமான் தான் மாற்று சக்தியாக இருக்காருன்னு சொல்லி நினைக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் சீமானை எதிர்பார்க்காத விதமாக திடீர்னு விஜய் வந்து குறுக்க நிற்பாருன்னு அவர் எதிர்பார்க்கல. அதனால் அவருடைய சுபாவத்தை மாற்றிக்கிட்டு, அதாவது நம்ம யாரை எதிர்த்து வந்தோம், திமுகவை தான் எதிர்த்து வந்தோம், ஆனால் இப்போது விஜய் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லி சீமானம் முழு முயற்சியாக விஜயை அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, அவரை வந்து விமர்சனம் பண்ணுறதுன்னு சொல்லி ஒவ்வொரு மேடையிலையும் விஜயை விமர்சிக்காமல் சீமான் இல்லை.
இவ்வளவு விமர்சனத்தையும் இவ்வளோ அசிங்கங்களையும் இவ்வளோ அவமானங்களையும் சந்தித்து தான் இன்றைக்கி விஜய் வந்து ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லி பதவி பிரமாணம் ஏற்று இன்றைக்கி முதலமைச்சராக தொடர்ந்துட்டு வராரு. இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை தமிழக மக்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தமிழக மக்கள் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், எங்களுக்குன்னு ஒரு தீர்ப்பு இருக்குது, நாங்கள் தான் நீதி அரசர்கள், நாங்கள் வந்து ஒரு தீர்ப்பை கொடுப்போன்னு சொல்லி விஜய்க்கு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவி பிரமாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சராசரி மனிதனாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தன் நம்மளை திட்டா பதிலுக்கு அவனை திட்டி அவன் மனசு காயப்படுத்துவோம், இல்லை அவனோட பெரிய ஆள் ஆகிட்டு அவனை பழி வாங்குவோம். ஆனால் இங்கே விஜய் அப்படி செய்யலை. அவர் இந்த இடத்துல ஒரு முதலமைச்சராக இருந்தும் கூட தன்னை எதிர்த்த தன்னை திட்டின மற்ற கட்சிகளை ஒரு காழ்ப்புணர்ச்சியாக பார்க்கல, அவங்களை எதிரியாக பார்க்கல. தன்னை அசிங்கப்படுத்தினவங்களை நாம் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. துளி கூட அவருக்கு அந்த பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அவருடைய கடமையை என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்யணுங்கிறதெல்லாம் குறியாக இருக்கார். ஆக மொத்தத்தில் நேற்று முதல்ல முதலமைச்சர் ஆன பிறகு சட்டசபை கூட்டத்தில் கலந்த பிறகு அடுத்த உடனடியாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய தன்னை வந்து அதிகமாக திட்டின தன் மேலே பழியை போட்ட தன் மீது விமர்சனத்தை முன்வைத்த எதிர்க்கட்சி தலைவரை போய் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்காரு. அதாவது ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்காரு. இதில் ஸ்டாலின் அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பண்பாட்டோடு விஜய் அவர்கள் நடந்துக்குவார்னு சொல்லி அவரு எதிர்பார்க்கல. அதனால் அவர் விஜயோட இந்த செயலை பார்த்து ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்காருன்னு சொல்லணும். தன் வீட்டுக்கு தன்னை தேடி வந்து வாழ்த்து பெற வந்த ஒரு நபரை வந்து ஸ்டாலின் அவர்களும் நடத்தின விதம் ரொம்பவே நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா வாசல் வரை வந்து விஜயோட கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டு போனதை பார்த்து உண்மையிலுமே அரசியலில் எதிரிகள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க பர்சனலாக எவ்வளோ அன்பாக இருக்காங்க. ஆனால் இந்த அரசியல் வந்து இவங்களை பிரித்து வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குற நமக்கே கொஞ்சம் ஆதங்கப்படுற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக சீனியர் பொலிட்டிஷனாக இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்களை சந்தித்து ஆசி பெற்றார். வைகோ அவர்களுக்கு அந்த உணர்ச்சி பொங்க பேசுகிறதுக்கே முடியல. அந்தளவுக்கு விஜயோட செயல்பாடு வைகோவை திக்குமுக்க ஆட வச்சிருச்சு. அதாவது அண்ணா வெற்றி பெற்ற பிறகு தன்னுடைய எதிர்க்கட்சியாக இருந்த காமராஜரை சந்தித்து ஆசி வாங்கினார். அதுபோல் அந்த நிகழ்வானது நினைவூட்டுது. விஜய் அவர்கள் ஒரு அண்ணா மாதிரி செயல்படுறாருன்னு சொல்லி வைகோ அவர்கள் ரொம்பவே நிகழ்ச்சியாக பேசினார். அடுத்ததாக பாமக தலைவர் அன்புமணி சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதன் பிறகு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா அரசியல் களத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை விட ரொம்ப அதிகப்படியான விமர்சனத்தையும் ரொம்ப அதிகப்படியான அசிங்கங்களையும் விஜய் மீது வாரி வீசினது சீமானோட நாம் தமிழர் கட்சி. அதனால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு செயலை விஜய் இந்த இடத்துல செஞ்சிருக்காரு. நேரடியாக சீமான் வீட்டுக்கு போயிட்டு சீமான் கிட்ட வாழ்த்து பெற்றிருக்காரு. இதை சீமானே ரொம்ப நிகழ்ச்சியாக பார்த்துருக்காரு. சினிமாவில் இருக்கும் பொழுது விஜய் மீது சீமானுக்கு அளவு கடந்த பாசம், தம்பின்னு சொல்லி பாசமாக பேசுவார். அரசியலுக்கு வந்த பிறகும் தம்பின்னு சொன்னார். தம்பின்னு சொல்லிட்டு பின்னாடியே அவர் மேலே விமர்சனம் வச்சார் சீமான். இதனால் சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய பகை வரும்னு சொல்லி பார்த்தா அரசியல் பயணத்திலும் சரி இப்போதும் சரி விஜய் சீமானை பற்றி இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசுனது கிடையாது. சீமான் அப்படின்னு சொல்லி அந்த பேரையே உச்சரித்தது கிடையாது. சட்டசபையில் கூட விஜய் அவர்களை உதயநிதி ஸ்டாலின் பார்த்தும் பார்க்காம இருந்தார். ஆனால் வீட்டுக்கு போன பிறகு உதயநிதி ஸ்டாலின் வா நண்பா என்று கட்டிப்பிடித்து வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலுமே அரசியலில் வந்து இவங்க எதிரி ஆயிட்டாங்க. இவங்க பர்சனலாகவே நல்ல ஒரு பாண்டிங்கில் இருந்திருக்காங்க, நல்ல ஒரு அன்போடு தான் இருந்திருக்காங்க. ஆனால் எதிர்ப்பு கொள்கை அரசியலில் வந்து இவங்க எல்லாத்தையும் பிரிச்சிருச்சுங்கிற மாதிரி பார்க்குற எல்லாருக்கும் கொஞ்சம் கண்கலங்கும்படி இருந்துச்சு. அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நியாயம் தான் சொல்லி நாட்டாம படத்தில் டைலாக் மாதிரி இப்போ நீங்க அண்ணனா இருந்தாலும் தவறு செஞ்சா சுட்டி காட்டுறதுக்கு இந்த விஜய் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி விஜயோட ஒட்டுமொத்த செயல்பாடும் இந்த அரசியல் பயணத்தில் இருந்திருக்கு. இப்படி தன்னை எதிர்த்தவங்களை, தன்னை அசிங்கப்படுத்தினவங்களை, தன்னை அவமானப்படுத்தினவங்களை, அவதூறு பரப்பினவங்க மேலே கோபப்படாமல் அதிகாரத்துக்கு வந்த பிறகும் அவங்க மேலே கொஞ்சம் கூட காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் அவங்கள மதித்து ஒவ்வொரு வீடாக போயிட்டு சீனியர் சிட்டிசன்லேருந்து சீனியர் பொலிட்டிஷன்லேருந்து ஒவ்வொரு வீடாக போயிட்டு அவர் ஆசீர்வாதம் வாங்கினது, வாழ்த்து பெற்றது உண்மையிலுமே விஜயோட ஒரு நல்ல பண்பாடுன்னு சொல்லி எல்லாருக்கும் எடுத்துக்காட்டுற மாதிரி தான் இருக்குது. நேற்று விஜய் அவர்கள் செய்த செயலால் எதிர்க்கட்சிக்காரங்க மனசுலையும் ஒரு இரக்கத்தை வர வச்சிருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் அரசியல் என்பது பொதுமக்களுக்கானது. அரசியல் என்பது பொதுமக்களின் உயிர் நாடி போன்றது. அதை தூய்மைப்படுத்தணும்னா இந்த இடத்துல சொந்த பந்த பாசத்துக்கு அண்ணன் தம்பி அப்படிங்கிறதுக்கு எதுவுமே இடம் கிடையாது. அண்ணனே இருந்தாலும் தம்பியே இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் இங்கே தவறு தான் சொல்லி ஒரு நல்ல தலைவனாக சுட்டி காட்டுற இடத்துல விஜய் இருக்காரு. அதனால் இனி வர காலங்களில் எதிர்க்கட்சிகளோட தவறு என்னன்னு சொல்லி சுட்டி காட்டுவார். இதன் மூலமாக அவங்களுக்குள்ள சண்டை வரணும், பயங்கரமான மனக்கசப்பு வரும். இதையெல்லாம் மக்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் விஜய் இருக்காருன்னு சொல்லி அது எல்லாருமே பார்க்குறாங்க. நேற்று கூட 700க்கும் மேற்பட்ட ஒயின் ஷாப்புகள் மூட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்காரு. கல்லூரி, கோயில்கள், பள்ளிக்கூடம், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற எத்தனை ஒயின் ஷாப் இருக்கோ அத்தனை ஒயின் ஷாப்பையும்
மூடுங்கன்னு சொல்லி நேற்று அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்படி மக்களுக்கு தேவையான, மக்களுக்கு என்ன நன்மை பயக்குமோ அதை செய்யக்கூடிய இடத்துல விஜய் அவர்கள் இருக்காரு. சிறந்த ஆட்சி பண்ணுவாருன்னு சொல்லி எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 5 ஆண்டு காலம் அவருக்கு எந்தவித இடையூறும் இல்லாம அவர் சிறப்பாக ஆட்சி செஞ்சிட்டாருன்னா அடுத்த 5 ஆண்டு காலம் விஜய் கையில் மக்கள் தானாகவே தூக்கி கொடுத்துருவாங்க. எதிர்க்கட்சியாக இருந்தாலும், என்னை எதிர்த்தவங்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவோன்னு சொல்லி நேற்று விஜய் செய்த செயல் யார் மனசெல்லாம் ரொம்பவே கவர்ந்திருக்கோ அவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள்.